நம்ம எல்லாரையுமே சந்திக்கும். பட் நிலையான தேவன் நம்மளுக்கு இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் கூட இருக்கு, மத்தேயு 28:20. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னுடனே இருப்பேன்னு சொல்லியிருக்கிற தேவன் இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு வார்த்தை இயேசுப்பா நான் என்ன பண்ணட்டும் நீங்க கேளுங்க, நிச்சயமாவே சொல்றேன். அப்பா உங்களுக்கு அவர் வந்து செய்யக்கூடிய வார்த்தை வந்து அவர் செய்யக்கூடிய காரியம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். நான் எப்படி கேட்டேன், நான் எப்படி ப்ரேயர் பண்ணுவேன்னு கூட நீங்க கேட்கலாம். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க போய் உட்காந்து முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜோமன்னு இல்லை, அவரை நீங்க முழு மனதுல இயேசுப்பா நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டா கூட அவர் உங்களுக்கு அருகில் நிற்கிற தேவனா இருக்கிறார். இது இயேசுப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து என்னுடைய டெஸ்டிமனியை நான் சொல்லணும் அப்படின்னு இருக்குன்னா யாருக்கோ ஒரு ஆளுக்கு இந்த இடத்துல இயேசுப்பா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனையோ கஷ்டங்கள்ல இருந்து இயேசுப்பா என்னைய வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கண்ணாடி ஒடிஞ்சிச்சுன்னா அது தூள் தூளா போகும், அதே மிதிச்சாங்கன்னா அது பவுடர் ஆகும். அப்படி பவுடரா இருந்த பாத்திரத்தை தான் இயேசுப்பா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை எடுத்து அதுல தண்ணியை ஊற்றி அதை மாவா பிசைஞ்சு, அந்த மாவு பிசைமிச்சுல அது எவ்வளவு வலிக்குமோ அந்த வலியெல்லாம் பட்டு, அந்த வலியை மட்டும் இல்லாம அழகா ஷேப் பண்ணும் போது அந்த ஷேப் பண்ணச்சுல கூட என்னுடைய வாழ்க்கை என்னாச்சுன்னா வலிக்கதான் செஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு அழகா அவங்க முன்னாடி என்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க. யாருக்குமே என்னை பிடிக்காதுதான், அப்பாவுடைய சின்ன பிள்ளையா வளர்ந்தேன். உலகத்துல இருக்கிற அப்பாவே இவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு என்னை உண்டாக்கின அப்பா உடைய நேசத்துல நான் வாழும் போது அவர் என்னை அழகா நேசிச்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய வனைதலே அழகா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாராலும் நேசிக்கப்படுறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் என் அப்பாவால, அதாவது என்னுடைய இயேசுப்பாவால நான் நேசிக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ நான் நேசிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க எல்லாருமே நேசிக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க எல்லாருமே இயேசுப்பாவுடைய கையில ஒரு அழகான பாத்திரமா இருக்கிறீங்க. ஸோ நீங்க என்ன தேவை இருந்தாலுமே நீங்க இயேசுப்பாவை நோக்கி வாங்க. நிச்சயமா சொல்றேன், இயேசுப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவர் ஒரு ரட்சகரா இருக்கிறார். அவர்கிட்ட வரமுச்சுல நம்மளுக்கு ஒரு சால்வேஷன் கிடைக்கும், எட்டர்னல் லைஃப் கிடைக்கும். நம்ம இயேசுப்பா சீக்கிரமா வர போறாங்க. அவருடைய வருகையில நம்ம எல்லாருமே சேர்ந்து போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். அப்படின்னா ஒரு விசை போதும். அவர்கிட்ட பேசி இயேசுப்பா நான் உங்க பிள்ளையா மாறதுக்கு ஆசைப்படுறேன்னு மட்டும் நீங்க சொன்னா போதும். இயேசுப்பா